ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ சேனலில் கண்ணகி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கண்ணகி இந்த படம் வந்துட்டு ஒரே கதைன்னு சொல்ல முடியாது. 4 கதையாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு ஆந்தாலஜி படம் மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா அம்மு அபிராமி, வித்யா பிரதீப், ஷாலின் சோயா, அப்புறம் கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஆளாளுக்கு வந்து ஒரு கதைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மு அபிராமி தான். அம்மு அபிராமிக்கு வந்துட்டு என்ன மாதிரி ரோல்னால், ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்துட்டு போகிறாங்க, அந்த பொண்ணுக்கான வந்து வழிகள் வந்து இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். அம்மு அபிராமிக்கும் மயில்சாமிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அந்த பாசத்தை வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. மயில்சாமி இறந்ததுக்கு அப்புறம் இந்த படம் வந்துட்டு அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து எமோஷ்னலாகவும் காமிக்கலாகவும் இந்த படத்தில் வந்து நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு வித்யா பிரதீப்பும் கீர்த்தி பாண்டியனோட கதையை வந்து ரொம்ப சொல்லலைன்னு சொல்லலாம். 2 கதைகள் வந்துட்டு அழுத்தமாக சொல்லாமல் ஏதோ வந்துட்டு வெயிட்டாக சொல்லணுன்றதுக்காக என்னவோ பண்ணி குழப்பி விட்டாங்கன்னு சொல்லலாம். பட்டு ஷாலின் சோயான்ற ஒரு இப்போ பொண்ணோட கதை வந்துட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஃப்ரீ டைப்பாக பயங்கரமாக இருந்தாலும் அவளுக்கும் வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்குதுன்னு இந்த படத்தில் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மீதி 2 கதைகளை வந்து இன்னும் நல்லா சொல்லியிருந்தால் இந்த படம் வந்து இன்னும் பயங்கரமாகவே இருந்திருக்கும். 2 கதையை மட்டும் ஒரு அழுத்தமாக சொல்லிவிட்டு மீதி 2 கதையை வந்துட்டு நல்லா சொல்லாதனால இந்த படம் வந்துட்டு ஒரு ட்ராமா ஃபிலிமாகவே ஆகிடுது. நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். பட் எனக்கு இந்த படம் வந்துட்டு அவ்வளோவா டச் கொடுக்கல. ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3.5 ஸ்டார்ஸ் தரலாம். இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. பட்டு ஓரளவுக்கு இருக்கும். அருவி படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக நம்ம வந்துட்டு இது ஃபிக்ஸ் ஆகிருப்போம் அந்த படத்துக்கு. பட் இந்த படத்துக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப இது தரல. கிளைமேக்ஸ் சீன் கிட்ட கன்க்ளூஷனுக்கு வர சீன் கிட்ட 4 பொண்ணுங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ட்விஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றது வந்து எதிர்பார்க்க முடியாது. சில பேருக்கு தான் அந்த ட்விஸ்ட்டு வந்து ஒத்துப்போகும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அங்கங்கே வந்து அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கிறதுனால படத்தில் வந்து இதை வந்து ட்விஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது புரியாமலேயும் இருக்கலாம், சில பேருக்கு புரியும். அது வந்துட்டு லாஜிக்கலாக வந்துட்டு அந்த ட்விஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அந்த ட்விஸ்ட்டை வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு சுமாரான படம் மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், ஓடிடிக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக கூட பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.